கண்டிப்பா இந்த போர்ல நான் தோக்க மட்டும் மாட்டேன். ப்ராஜெக்ட் சுகினோமி நாளையோட நிறைவடைய போகுதுன்னு நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. எதிரிங்க கிட்ட இருந்து நம்மள தனியா மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? உன் கெஞ்சிட்ஸு அவங்க பயன்படுத்த போறதே கிடையாதா என்ன? இப்போ ராத்திரி ஆனதால ரெண்டு பக்கமும் அமைதியா தான் இருப்பாங்க. ஆனா மாதரா ஏதாவது பண்ணி இந்த ராத்திரியோட அமைதியை கெடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம இல்லாம அவனோட ஒரிஜினல் பிளான் என்னவா இருக்குன்னு எனக்கு புரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். சுனோடே பாட்டி, உன்னை தடுக்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நருட்டோ நைன் டெயில்ஸோட பவரை மொத்தமா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். நருட்டோவை இங்க இருந்து போக விடுங்க. உங்களை காப்பாத்த தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். பிரச்சனையை கண்டு பயந்து ஓடுற கோல கிடையாதுன்னா உன்னை போக அனுமதிக்க மாட்டேன். சொல்றத கேட்க தயாரா இல்லல? இது என்ன பஞ்சு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு? தப்பிக்கவே முடியல. ஆளாவது ஹொகாகே போனதுக்கு அப்புறம் எந்த ஷினோபியாலையும் என் வேகத்துக்கு ஈடு கொடுத்து செயல்படவே முடியும். ஜிராயா அவர் ஒரு தீர்க்க தரிசன குழந்தைன்னு இந்த ஊரோட பாதுகாவலர்னு பாராட்டினார். அவரை விட அற்புதமான ஷினோபியை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எங்க அப்பாவை உங்களுக்கு தெரியுமா? ஹொகாகே வந்து எனக்கு உதவி பண்ணுங்க. லேடி சொன்னாடே. என் முயற்சியை கைவிட மாட்டேன். நீங்க எதுக்காக அந்த பக்கம் போய் நிக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த போர் அடுத்து எப்படி போக போகுதுன்னு கூட நம்ம யாருக்கும் தெரியாது. அதனால நருட்டோவை இங்க இருந்து போக விடுவோம். ஹொகாகேனா இப்படிதான் செயல்படணும். நான் ஆரம்பத்துல இருந்தே என் பவரை நீங்க குறைச்சுதான் எடை போடுறீங்கிறத மறந்துட வேண்டாம். நிச்சயம் தோக்க மாட்டோம். சொன்னதை உன்னால நிரூபிக்க முடியுதான்னு இப்ப பார்க்கலாம். ஜீன் சுருக்கியா இருக்கிறது மட்டுமே எங்களுடைய பவருக்கான ஆதாரம் கிடையாது. எயிட் டைல்ஸை எனக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அந்த வார்த்தைகள் தான் நான் இவ்வளவு பலசாலியா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். நீங்க என்ன பாதுகாக்க நினைக்கிறது தான் இங்க பிரச்சனையே. என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. என்னால மட்டும்தான் எயிட் டைல்ஸை கட்டுப்படுத்த முடியும். இந்த போர்லயும் ஜெயிக்க முடியும். எனக்குள்ள இருக்கிற சூரியன் அவனுக்குள்ளேயே இருக்கு. ஆனா அவனுக்குள்ள 2 சூரியன்கள் இருக்கு. உனக்குள்ள 2 சூரியன் இருக்குன்னு பி எதை குறிப்பிடுறான்? என்னுடைய அப்பா அம்மா தான். உன்னை பெத்து நீ கை குழந்தையா இருக்கும் போதே அவங்க உன்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்களே. நைன் டெயில்ஸ் சக்கராவை கட்டுப்படுத்துற அந்த ட்ரைனிங்ல தான் என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. நைன் டெயில்ஸோட பவரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த சீல் உடைஞ்சப்பதான் எங்க அம்மாவை சந்திச்சேன். இது நான் எதிர்பார்த்ததுதான். அந்த காலத்துல என்னுடைய அப்பா முகமுடி போட்ட ஒருத்தன் கூட மோதி இருக்காரு. முகமுடி போட்ட அந்த ஒருத்தனை தடுக்கிறது என்னால மட்டும்தான் முடியும் நம்பினாரு. நைன் டெயில்ஸை எனக்குள்ள அடைச்சு அந்த நைன் டெயில்ஸை அடக்கி ஆளும் போது என்னால இந்த உலகத்தை காப்பாத்த முடியும் நம்பினாரு. முகமுடி போட்ட மாதராவால என்ன பிரச்சனை வேணா வரலாங்கிறத அவர் அன்னைக்கே கணிச்சிருக்காரு. சொல்றதும் உண்மைதான். என்னுடைய அம்மா அப்பா 2 பேருமே இப்போ உயிரோட இல்ல. என்ன காப்பாத்தவும் அவங்க உயிரை விட்டாங்க. எனக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கையும் உறுதியும் அம்மா அப்பா எனக்கு கொடுத்தது. மினாட்டோ நினைச்ச மாதிரி நருட்டோவால மட்டும்தான் நைன் டெயில்ஸ் பவரை கட்டுப்படுத்த முடியும். நான் இதுல நருட்டோ பக்கம் தான் நிக்க போறேன். நானும் அவங்களுக்கு துணையா நிக்க போறேன்னா நருட்டோவை கொல்ல போறாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நாடே பாட்டிக்கு இதுல எதுவும் ஆக கூடாது. நருட்டோ இதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். வாய்ப்பே இல்ல. என்ன நம்பி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க தானே இப்ப சொன்னீங்க ரைகாகே, ஒருவேளை நான் தோத்து போயிட்டா இந்த உலகத்தை பாதுகாக்க எனக்கு தகுதி இல்ல. நான் மினாட்டோவுடைய மகங்கிறத மறந்துடாதீங்க. ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவன். உன்னை சோதிக்கத்தான் இப்ப உன்னை தாக்குன. என் சோதனையில நீ ஜெயிச்சிட்ட நருட்டோ. உன்னை நான் நம்புறேன். எல்லாரையும் நீ நிச்சயமா காப்பாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப முன்னேறிப்போ. எதிர்பார்த்த மாதிரியே இந்த ராத்திரி ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. இனி அவங்களால அவங்களுடைய கண்களை பயன்படுத்த முடியும். புதுசா நான் 6 பெயினை உருவாக்கி இருக்கேன். 6 பேருமே ஜின் சுருக்கிதா. ஆனா அவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் பவரை கொடுத்திருக்கேன். வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்துட்டாங்களா?
இவன் எனக்கு பழக்கப்பட்டவன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஹிட்டாச்சி உச்சிஹா நாகட்டோ. உனக்கு வேணும்னா நம்ம 2 பேரும் சந்திச்சு நிறைய நாட்கள் ஆன மாதிரி இருக்கலாம். ஆனா எனக்கு சில நிமிஷங்கள் தான் போன மாதிரி தோணுது. நீ இப்ப ரொம்பவே மாறிட்ட நருட்டோ. நைன் டெயில்ஸோட சக்ரா இப்போ என்னுடைய கண்ட்ரோல்ல. இதுதான் என்னுடைய சக்ரா மோட். வெறுப்ப மொத்தமா கடந்து வர முடிஞ்சுதா நருட்டோ? ஆமா, உண்மையான வலினா என்னங்கறத நீங்க தானே எனக்கு கத்து கொடுத்தீங்க. நம்பின எல்லாருமே தேவைப்படுறப்ப எனக்கு உதவியா நின்னு இருக்காங்க. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நானும் உங்ககிட்ட சில முக்கியமான கேள்விகள் கேட்கணும். இது சமையாடா தானே? அப்படின்னா கிசாம கொன்னுட்டீங்களா? கண்ட்ரோல் பண்றாங்க, மறந்துட்டியா? சொல்றது புரியுதா? நான் பாத்துக்கிறேன். சாஸ்கே எங்க? லீஃப் வில்லேஜ பழி வாங்காம விட மாட்டேன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். முதல்ல இந்த ஊர் மேல அவனுக்கு அப்படி என்ன கோவம்? அந்த டாப் சீக்ரெட் மிஷனை பத்தி அவன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் லீஃப் வில்லேஜ அழிக்கணும்னு முடிவு எடுத்தான். என்ன சீக்ரெட் மிஷன்? எல்லாம் மாதராவால. அந்த உண்மை எல்லாத்தையுமே மாதரா என்கிட்டயும் சொல்லிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. முதல்ல என்ன பத்தின உண்மைகளை அந்த மாதரா கிட்ட யார் சொல்லியிருப்பா? அடடா, என் உடம்பு என் கட்டுப்பாட்டுல இல்ல. நீ ரொம்ப லாபகமா தப்பிச்ச நருட்டோ. இப்ப ரொம்ப பலசாலி ஆயிட்டேன். சாஸ்கேவை பத்திரமா நீதான் பாத்துக்கணும். என்னாலதான் இது முடியும்னு நான் நம்பினது வீண் போகல. என்னால சுயமா நகர முடியல. சவரிங் ஜுட்சு. நீ இவனை அடிக்க இவன் பெருசாயிட்டே தான் இருப்பான். ஆக்டோபஸ் தாத்தா, ஜாகிரதையா இருங்க. அமதேராசு சுகியோமில மாட்டீங்க, உங்க கதை அவ்வளவுதான். அது மாங்ககியூ ஷாரிங்கன். ஒரு வழியா அது வெளியே வந்துருச்சு. என் வாயில இருந்து ஒரு காக்காவா? அது அமாதெரசு. ஆல்மைட்டி புஷ். என்னது? அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அமாதெராசு. ஹிட்டாச்சி உச்சிஹா ரீஅனிமேஷன் ஜுட்சு அவன் மேல வேலை செய்யல. அமாதெராசு. இங்க என்ன நடக்குது? பயப்படாத. இப்ப நான் யார் கட்டுப்பாட்டிலையும் இல்ல. ஒரு புது கெஞ்சுட்சு மூலமா என் எதிரியோட ஜுட்சுவை முறிச்சிட்டேன். ரீஅனிமேஷன் ஜுட்சுவை நான் செயலிழக்க வச்சிட்டேன். ஒரே ஒரு கெஞ்சிட்சுவால மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஷிஷுயி உச்சிஹாவோட மாங்கேக்யூ ஷாரிங்கன். அது ஒரு அல்டிமேட்டான கெஞ்சுட்சு. கோட்டோ அமட்சுகாமி. எனக்கு புரியல. ஷிசுயி உச்சிகாவுடைய பவர்ஃபுல்லான கெஞ்சுட்சி யூசர் டெலிபோர்ட்டர் ஷிஷுயி அவர்தானே? இடது கண்ணை என்கிட்ட கொடுத்தான். ஊரை பாதுகாக்க பயன்படுத்திக்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஷிஷுயி போலவே தூய்மையா இருந்த உனக்கு தான் நான் அந்த கண்ணை கொடுத்திருந்தேன். என்ன நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு மேல நம்ம கிராமத்தை நான் பாதுகாக்கிறேன். ஷிசுவியோட கண்ணு கூட இங்கதான் இருக்கா. இன்னும் எத்தனை நல்லது நடக்க போகுதுன்னு தெரியல. ஆல்மைட்டி புஷ். மறைஞ்சிட்டானா? இதா ஆல்மைட்டி புஷ். அரியன், என்னோட சக்கரவை உரிய ஆரம்பிச்சிட்டியா? பெயினுடைய எல்லா வெர்ஷன்ல இருக்கிற ஜூட்சுவையும் உன்னால பயன்படுத்த முடியும். ஆனா இது என்ன ஜூட்சுன்னு தான் எனக்கு தெரியல. இவனால தான் நின்ஜுட்சுவை அப்சார்ப் பண்ண முடியுமே. நாகட்டோ, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு. இது என்ன ஜூட்சுன்னு சொல்லு. பிரயோஜனமே இல்ல, ஏன்னா அவன் சுயநினைவுலயே இல்ல. அந்த ரிவைவர் பெயினுடைய ஜூட்சுவா தான் இருக்கணும். ஜிகோகோவை பயன்படுத்தி உடம்பையும் ஆன்மாவையும் மறைச்சு வச்சு இப்படி பண்ண அந்த மாதராக்கு தெரிய வரதுக்கு முன்னாடியே அந்த 2 செஞ்சுரிக்குமே எனக்கு சொந்தமாயிடுவாங்க. போச்சுடா. இதான் சுசானாவா?
நல்ல வேளை டைம்க்கு காப்பாத்துன. அந்த நாகட்டோவும் சும்மா இல்ல, ஒரு செகண்ட்ல எனக்கே உயிர் பயத்தை காட்டிட்டான். அவன் எல்லாரும் பெயின்னு கூப்பிடுவாங்க. அவனுக்குள்ள சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் உடைய பவர் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. Planetary devastation. கருப்பு கலர் ஸ்பியரோட ஈர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஜுட்சு ரொம்ப மோசமானது. நகாட்டோ தன்னோட கிராவிட்டியோட கோரை தான் ஸ்பியர் வடிவத்துல இப்ப வெளியே விட்டுருக்கான். அதை அழிக்கிறது தான் இதுக்கான ஒரே தீர்வு. அதோட கோரை ஒன்னா சேர்ந்து தாக்கணும். சரியா குறி வைக்க முடியுமான்னு சொல்ல முடியல. நீ குறி வைக்கலனாலும் உன் தாக்குதல் அதை நோக்கி தான் போகும். இவ்வளவு வேகமா அட்டாக் பண்றேன். யாசாகா பீட் Nail this ball. ராசன் ஷூரிகே. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ஹிட்டாச்சி. சீக்கிரமே நீ அடைக்கப்படுவ. கடைசியா நீ எதுவும் சொல்ல விருப்பப்படுறியா? நருட்டோ, இப்ப நம்ம மாஸ்டர் இருக்கிற உலகத்துக்கு போக போறேன். இந்த ட்ரைலாஜியோட கடைசி பக்கம் நீதான் நருட்டோ. நாகட்டோவால கூட அதுல இருந்து தப்பிக்க முடியல. இப்ப என்னோட பிரம்மாஸ்திரத்தை வெளியே கொண்டு வரதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுவை எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுவை நிறுத்திடுறேன். மாதராவோட கதையை நீங்களே முடிச்சிருங்க. ஒவ்வொரு ஜுட்சுவுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும் போதும். நான் அதை தடுத்து நிறுத்துறேன். க்ளோன் ஜுட்சு. நீ 9 டெய்ல்ஸ் சக்ரா மோட நிறையவே பயன்படுத்திட்ட போல. ரீஅனிமேஷன் ஜுட்சுவை எப்படி தடுக்கணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அந்த வேலையை என்கிட்ட விட்டுரு. போற நான் தடுத்து நிறுத்துவேன். ஏன்னா இது என்னுடைய கடமை. அக்கறை வச்சவங்க தான் நீ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம்னு சொன்னல. இப்போ உன்கிட்ட பவர் இருக்கிறதால நீ அவங்கள மறந்துட்டா அவனுக்குள்ள பிடிவாதமும் ஈகோவும் அதிகமாயிடும். நீயும் மாதராவை போல ஆயிடுவ. எல்லாத்தையும் நீயே பண்ணணும்னு நினைக்காத. என்ன நீ அப்படி பண்ணா கண்டிப்பா தோத்து போயிடுவ. உன் அப்பா மினாட்டோ ஒரு ஹொகாகேவா அவரோட கடமைகளை முடிக்கிறதுக்கு காரணம் உன் அம்மா குஷினாவோ அவரோட நண்பர்களோ அவருக்கு துணையா நின்னதுதான். மக்கள் ஏத்துக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நீ ஹொகாகே ஆகக்கூடாது. மக்களால ஏற்கப்பட்டவங்க மட்டும்தான் ஹொகாகேவா ஆக முடியும். என்னைக்கு உன் நண்பர்களை மறந்துடாத. அதுவும் சரிதான். நான் தான் தேவையில்லாம உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்ன கேட்டா இதை விட சக்தி வாய்ந்த விஷயம் ஒண்ணு உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லுவேன். என்னது? ஷிஷுயோட தூய்மையான மனசு உங்ககிட்ட இருக்கு. ஷிஷுயோட கண் தேவைப்படாது. சாஸ்கேவை தடுக்கிறதுக்கு நீ இப்ப இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும். என்ன சொல்ற? நீ இங்க தானே இருக்க. போய் சாஸ்கே கிட்ட பேசு. அவன் கண்டிப்பா. வேண்டாம். நானே எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சுதான் நான் தோத்து போயிட்டேன். இந்த வேலையை உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன். ஹிட்டாச்சி, நாம கிளம்புவோமா? ஆக்டோபஸ் தாத்தா, நிறைய வேலை இருக்கு. பியாக்குகான், என் சக்கரா வச்சு என்னால அவங்கள பிரிச்சு பார்க்க முடியல. என்னாலும் வட்டத்தை விட்டு வெளியே போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா நீங்களும் ஒரு எதிரின்னு முத்திரை குத்தப்படுவீங்க. இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா சரி பண்ண முடியாது. நம்ம இப்படியே காத்திருக்கிறது தான் சரியா இருக்கும். யாருக்காக காத்திருக்கணும்? மார்வேஷத்துல இருக்கிற எதிரி யாருன்னு தெரியாத வரைக்கும் நகரக்கூடாது. அதனால அசைற எல்லாருமே எதிரிகளா கருதப்படலாம். ஒரு புது எதிரி கூட்டத்தை என்னால உணர முடியுது. ஒருவேளை மாதராவா இருக்குமோ? மாதரா ஒரு சின்ன குழுவோட போர்க்களத்துக்குள்ள இறங்கிட்டான். அந்த குழுவுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியுமா? வர்ற மத்தவங்களும் ஜின்சுருக்கிதான். இப்ப நருட்டோ எங்க இருக்கான்? நீ வந்துட்டியா? ஒரு வழியா வந்துட்டேன். என்ன பிரச்சனை எல்லாம் ஓஞ்சது. நருட்டோவா? அப்போ உண்மையிலேயே இந்த பையன் யாரு? அவனுக்குள்ளதான் 9 டெய்ல்ஸ் அடைச்சு வைக்கப்பட்டிருக்கு. இவன் தான் நருட்டோ. சின்ன வயசுல இருந்தே இந்த பைத்தியக்காரனுக்கு ஹொகாகே ஆகணும்ன்றதுதான் ரொம்ப பெரிய ஆசை. என்ன பார்த்தா பைத்தியக்காரன்னு சொன்ன. ஆனா இப்ப நிச்சயமா இவன் ஹொகாகே ஆயிடுவான்ற நம்பிக்கை எனக்குள்ள அதிகமாவே இருக்கு.
எதிரிகளை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுற நேரம் வந்தாச்சு. முதல்ல இவன் கிட்ட இருந்து ஆரம்பிப்போமா? காப்பாத்துங்க கிட்ட வராதன்னு சொன்னேன். சகுரா. நருட்டோ நீயா? நீ நல்லா இருக்கங்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னால அங்க போக முடியும்னு தோணல. லெஃப்ட்ல இருக்கிற 2 பேரு. நருட்டோ உனக்கு ஒன்னும் ஆகல ஹினாட்டா? சம்மனிங் ஜூட்சு. ஒரு வழியா எப்படியோ ஒரு வழியா அந்த நகாட்டோவை சம்மதிக்க வச்சிட்டீங்க போல இருக்க. நீங்க என் மூலமா வருவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. நீங்க யாரு? அனிமேஷன் மூலமா உங்களை வர வச்ச அப்பவே அவன் எவ்வளவு பெரிய மூலக்காரன்னு எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டிட்டான். ரீஅனிமேஷன் மூலமாவா? அப்போது ரின்னே ரீபோ ஜுட்சு கிடையாதா? சீலிங் ஜூட்சு. உனக்கு ஒன்னும் ஆகல? இல்ல. எதிரியோட படைகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாம எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நண்பா. நமக்கு உதவிக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. வேட்டைய ஆரம்பிக்கலாமா? இதோ வந்துட்டேன். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அது அவன் தானே? ஆமா, நருட்டோ அங்க போர்க்களத்துல இறங்கி எல்லாரையும் சந்திச்சிட்டான். அது சரி, இப்ப என்ன பண்றது? மத்த கம்பெனிஸோட ஒன்றிணைஞ்சு நம்ம போரை தொடங்கணும். நம்ம உண்மையான எதிரி மாதரா தான். அவன் தான் நம்மளுடைய குறிக்கோள். இந்த முதல் அப்புறம் நீங்க இந்த 2வது பக்கம் கம்பெனிஸ் போங்க. அவங்களோட எதிரிகள் எல்லாரையுமே முடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே வேகமா இயங்கிக்கிட்டு இருக்காங்க. 3வது கம்பெனியுமே ரொம்ப திறமையா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்சுரிகன்! 5வது கம்பெனி இப்ப முன்னிலை வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. மெடிக்கல் யூனிட்டும் அவங்களோட எதிரிகளை வீழ்த்திட்டாங்க. எல்லாமே இப்போ நமக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. நான் சொன்னனா? இப்ப ஜின்சுருக்கியோட முன்னேறி வந்துட்டு இருக்கிற மாதராவை தடுத்து நிறுத்தினாவே போதும். ஒரு நிமிஷம், யாரும் தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. என்னாச்சு? 4வது கம்பெனில ஒரு எதிரி இறங்கி இருக்கான். ஆனா இந்த சக்கராவை தான் என்னால உணர முடியல. என்னது இது? என்னாச்சு? புதுசா யாராவது வராங்களா? அங்க மேல பாருங்க. 2வது சுச்சிகாகேவா? நான் இவரை மட்டும் சொல்லல, அங்க இன்னொருத்தர் இருக்காரு. அடேங்கப்பா, இன்னொன்னும் இருக்கா? அது ஆமா, யார் அது? வந்திருக்கிறது அவன்தான். அவனேதான் மாதரா உச்சிஹா. இவன் தானா அது? இத்தனை நாளா மாஸ்க் போட்டிருந்ததால முகத்தை பார்க்கல. அவன் ஒரு ரீஅனிமேட்டட் ஷினோபி. செத்து போனவங்களை மட்டும் தான் ரீஅனிமேஷன் மூலமா திருப்பி கொண்டு வர முடியும். HQல இருந்து மாதரா வேற ஒரு திசையை நோக்கி சில ஜின்சுரிக்குகளோட படையெடுத்து போறதா தகவல் வந்திருக்க. நிச்சயமா இவன் மாதராவே தான். நான் சின்ன பையனா இருக்கும்போது இவனை எதிர்த்து தான் சண்டை போட்டேன். இந்த மாதரா உண்மையிலே இறந்துட்டான் அப்படின்னா முகமூடி போட்டிருக்கிறது யாரு? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.